Hello students, welcome to my channel. இப்போ 12th accountancyல chapter 1 sum number 20 பார்க்க போறோம். Selvam does not keep his books under double entry system. From the following information, prepare trading and profit and loss account and balance sheet as on 31st/12/2018. இப்போ செல்வம்ங்கிற ஒரு டபுள் என்ட்ரி சிஸ்டமாக கீப் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதனால் இந்த பர்டிகுலர்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து என்ட்ரி போட போகிறோம். என்ன என்ட்ரி? ட்ரேடிங் அக்கௌண்ட் போட போகிறோம், P&L அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். ஓகேவா? அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மிஷினரி, கேஷ் அட் பேங்க்கு, சன்ட்ரி டேட்டாஸ், ஸ்டாக், பில்ஸ் ரிசீவபிள், பேங்க் லோன், சன்ட்ரி கிரெடிட்டாஸ். இதோட ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது எங்கெங்கே வரும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோ. மிஷினரி வந்து எங்கே வரும்? அசட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு கேஷ் அட் பேங்க் அசட்டு, சன்ட்ரி டேட்டாஸ் அசட்டு, ஸ்டாக் வந்து அசட், பில்ஸ் ரிசீவபிள் அசட், பேங்க் லோன் லைபிலிட்டிஸில் வரும், கிரெடிட்டாஸும் லைபிலிட்டிஸில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஷ் சேல்ஸ் எங்கே வரும்? சேல்ஸ் வந்து ட்ரேடிங்கில் வரும். ட்ரேடிங்கில் கிரெடிட் சைடு. கேஷ் பர்ச்சேஸஸும் ட்ரேடிங் தான். வேஜஸ் அப்படிங்கிறது இது ஒரு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதனால் இது என்ன வந்து ட்ரேடிங்கில் வரும். ஓகேவா? அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது இது ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதனால் இது P&Lல வரும். நெக்ஸ்ட்டு ட்ராயிங் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வரும். கேபிட்டலோட லெஸ் பண்ணி போடணும். நெக்ஸ்ட்டு கேஷ் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ் எல்லாமே ட்ரேடிங்கில் தான் வரும். கிரெடிட் பர்ச்சேஸும் ட்ரேடிங். சேலரிஸ் அப்படிங்கிறது இது ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதுவும் வந்து P&Lல வரும். நெக்ஸ்ட்டு பேங்க் லோன் எடுத்ததுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிகிட்ருக்கோம், இதுவும் P&Lல வரும். இது இன்டைரக்ட் இன்கம்ஸ், அதனால் P&Lல வரும். நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கேபிட்டல் வந்து கேபிட்டலோடு நம்ம வந்து ஆட் பண்ணி காட்டுவோம், அதனால் அது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வரும். வேறு என்ன இன்ஃபர்மேஷனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரைட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் வந்து 10% ஆன் மெஷினரி. அப்போது மெஷினரியில் 10% வந்து டெப்ரிஷியேஷன் போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிரியேட் ஏ ரிசர்வ் 1% ஆன் டேட்டாஸ் ஃபார் டவுட்ஃபுல் டிப்ஸ். அப்போ சண்டே டேட்டாஸில் 1% வந்து டவுட்ஃபுல் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டுக்கும் ஸ்டார் போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால. ஓகே வாங்க சம் போடலாம். இதில் என்ன கொடுக்கல அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேபிட்டலே எனக்கு கொடுக்கவே இல்லை. கேபிட்டல் கொடுத்தா தான் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் போட முடியும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் கண்டுபிடிப்போம். ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க என்ன ஃபார்மேட், அப்படியே இங்கே இதோட இந்த பர்டிகுலர்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்து போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஓப்பனிங் கேபிட்டல் வாங்க சம்க்கு போகலாம். ஃபஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் ஹெட்டிங் போட்டுங்க. எப்போதுமே அக்கௌண்ட்ஸ் நோட்டில் ஃபஸ்ட்டு எழுதோன்னா டெபிட் கிரெடிட் கொடுத்துருங்க. ஓகேவா? இந்த சைடு டெபிட், இந்த சைடு கிரெடிட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் போட்டுங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் செல்வம் ஆஸ் ஆன் 1/1/2018. இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால 1/1/2018 போட்டிருக்கோம். அசட்ஸ், லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்போதுமே நம்ம அசட் சைடு எதை ஃபஸ்ட்டு எடுத்து போடுவோம்? கேஷ் அட் பேங்க் தான் போடுவோம். அப்போது இதோட இன்ஃபர்மேஷன் ஓப்பனிங் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க போகிறோம். அப்போது கேஷ் அட் பேங்க் எவ்வளோ? ஓப்பனிங் பேலன்ஸ் 25,000. அதை அப்படியே என்ட்ரு பண்ணிக்கிறோம். 25,000 கேஷ் அட் பேங்க். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சன்ட்ரி டேட்டாஸ் ஒரு 70,000. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஒரு 45,000. நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் 20,000. ரெண்டுத்தையும் என்ட்ரு பண்ணிங்க. ஸ்டாக் 45,000, பில்ஸ் ரிசீவபிள் 20,000. வேறு எல்லா இன்ஃபர்மேஷனும் என்ட்ரு பண்ணியாச்சுன்னு பாருங்கள். மெஷினரி ஒன்று போடலை அசட் சைடில். மெஷினரி ஒரு 60,000. அட்ஜஸ்ட்மெண்ட்டை இதில் எடுத்துக்கக்கூடாது, P&L போடும்போது தான் எடுத்துக்கணும் அதை. ஓகேவா? P&Lலும் நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் போடுவோம்ல, அதில் தான் லெஸ் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் போடணும். ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? இப்போது அசட் சைடு உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு லைபிலிட்டி சைடு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். பேங்க் லோனு, சன்ட்ரி கிரெடிட்டாஸ் இருக்குது. அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் 45,000 + 25,000. அதையும் என்ட்ரு பண்ணிக்கிறோம். பேங்க் லோன் 45,000, 25,000. வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. இப்போ நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிக்கலாம். எந்த சைடு அதிகமாக இருக்குது டோட்டல்னு பாருங்கள். கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டுங்க.
ஆட் பண்ணால் 2,20,000. இதே வந்து டேரக்ட் இங்கே வந்து நேராக 2,20,000 என்ட்ரு பண்ணிங்க டெபிட் சைடு பண்ணிவிட்டு இந்த 45,000 + 25,000 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இந்த 2,20,000 லெஸ் பண்ணால் ஓப்பனிங் கேபிட்டல் கிடச்சிடும். ஓகேவா? இப்போது ரஃபாக சைடில் போட்டிருக்கேன். 45,000 + 25,000 70,000. 70,000லேருந்து 2,20,000 லெஸ் பண்ணால் 1,50,000. இப்போ நம்ம கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் கிடச்சிருச்சு. இதுதான் வந்து பேலன்சிங் ஃபிகர், கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? இது ஓப்பனிங் கேபிட்டல் இப்போ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ட்ரேடிங் பிஎன்எல் அக்கௌண்ட் போட போகிறோம். ஓகே, ஃபைனல் அக்கௌண்ட் போட போகிறோம். அப்போது என்ன ஹெட்டிங் எழுதிங்கன்னா ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட் ஆஃப் செல்வம் ஃபார் த இயர் எண்டட் 31/12, அதாவது க்ளோசிங்கில் தான் கண்டுபிடிக்கணும். 31/12/2018க்கு கண்டுபிடிக்க போகிறோம். பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டுங்க. டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் என்ன எழுத போகிறோம்? இந்த டெபிட் சைடு எழுத போகிறது எல்லாத்தையுமே 2 போட்டு எழுதணும். கிரெடிட் சைடு எழுத போகிற எல்லாத்தையுமே பை போட்டு எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னு பாருங்கள். எடுத்தோடனே இதோட ஃபார்மெட் என்ன? டு ஓப்பனிங் ஸ்டாக். இதுதான் இதோட ஃபார்மெட். ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் ப்ளஸ் டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஏதாச்சும் இருந்தால் போடணும். அதுக்கப்புறம் தான் இந்த சைடு சேல்ஸு, க்ளோசிங் ஸ்டாக்ஸு, வேறு ஏதாவது டேரக்ட் இன்கம்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அது இருந்துச்சுன்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் லெஸ் பண்ணி வரதான் கிராஸ் ப்ராஃபிட். ஓகேவா? இப்போ போடலாமா ட்ரேடிங் அக்கௌண்ட்? ஃபஸ்ட் ஒன் டு ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே சம்மில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்டாக் ஓப்பனிங் வந்து 45,000 கொடுத்துருக்காங்க. அதை என்ட்ரு பண்ணியிருக்கோம் 45,000. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பர்ச்சேஸ் பாருங்கள். பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. டு பர்ச்சேஸில் க்ரெடிட்டும் கொடுத்துருக்காங்க, கேஷும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு டோட்டல் பர்ச்சேஸ் தெரியும். அதனால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் பர்ச்சேஸ் போட்டுறோம். கேஷ் பர்ச்சேஸ் 8,000 ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் 52,000. அப்போ டோட்டல் 60,000 அப்படிங்கிறது டோட்டல் பர்ச்சேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது? ட்ரேடிங்கில் வேஜஸ் இருக்குது. வேஜஸ் ஹவு மச்? 6,000 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 6,000 என்ட்ரு பண்ணிங்க. வேறு டெபிட்டில் வர மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. நெக்ஸ்ட்டு க்ரெடிட்டில் பாருங்கள். க்ரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் சேல்ஸு கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் என்ட்ரு பண்ணிக்கிறோம். கேஷ் சேல்ஸ் வந்து 20,000, க்ரெடிட் சேல்ஸ் 1,80,000. கேஷ் சேல்ஸ் 20,000, 1,80,000. அப்போ டோட்டல் 2 lakh. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் ஸ்டம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 22,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எந்த சைடு அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சைடு தான், கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. 2,22,000 வருது. அதே டெபிட் சைடு என்ட்ரு பண்ணிங்க. 2,22,000. இப்போது 45,000 + 60 + 6,000 எல்லாத்தையும் ஆட் பண்ணி 2,22,000 லெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் கிடச்சிடும். இப்போ ரஃபாக நான் வந்து போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ரஃபாக 45,000 + 60 + 6,000 ஆட் பண்ணிங்கன்னா 1,11,000. அதை 2,22,000லேருந்து லெஸ் பண்ணி காட்டினீங்கன்னா 1,11,000 வருது. இதுதான் வந்து கிராஸ் ப்ராஃபிட் C/D. கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. இது எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னா ட்ரான்ஸ்ஃபர் டு பிஎன்எல் அக்கௌண்ட். இதை வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இங்கே டெபிட் சைடு இருக்கா, அங்கே கிரெடிட் சைடு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பாருங்கள், அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பை கிராஸ் ப்ராஃபிட் B/D எவ்வளவு? ஹவு மச்? 1,11,000. இதை என்ட்ரு பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிஎன்எல்லில் போகிற மாதிரி என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க 7,000. அதை ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கிறோம் 7,000. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? சேலரிஸ் இருக்கா பிஎன்எல்லில்? 23,500. அப்போ 2 சேலரிஸ் 23,500. நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் கொடுத்துருக்காங்க 4,500. அதையும் என்ட்ரு பண்ணிக்கிறோம் 4,500. நெக்ஸ்ட்டு இன்னும் வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஆனால் 10% மெஷினரியில் கொடுத்துருக்காங்க. அப்போ மெஷினரியோட அமௌண்ட் எவ்வளவு? க்ளோசிங் பேலன்ஸ் 60,000. அப்போ அந்த 60,000ல் 10% கண்டுபிடிக்கணும். 60,000ல் 10%, 10% 10/100 போட்டிங்கன்னா 6,000. அதே மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டிப்ஸ் 1% கொடுத்துருக்காங்க.
இது எங்கே கண்டுபிடிக்கணும்னா டெட்டாஸ்லேருந்து கண்டுபிடிக்கணும். டெட்டாஸோட க்ளோசிங் பாருங்கள் 1 lakh. அப்போ 1 lakhல 1%. 1000. இப்போது எந்த சைடு அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். டெபிட்டா கிரெடிட்டானு கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. 1,11,000. இங்கேயும் 1,11,000. இது எல்லாத்தையும் 7,000 + 23,500 + 4,500 + 6,000 + 1,000 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 1,11,000லேருந்து லெஸ் பண்ணிங்கன்னா நெட் ப்ராஃபிட் கிடச்சிரும். இப்போ லெஸ் பண்ணால் 1,11,000லேருந்து அந்த ரஃபான போட்டிருக்கேன் 42,000 லெஸ் பண்ணிங்கன்னா 69,000 வருது. இதுதான் நெட் ப்ராஃபிட். ஓகேவா? இது எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். பேலன்ஸ் ஷீட்டுக்கு என்ன போட்டிருக்கேன்? ஹெட்டிங் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் செல்வம் as on 31/12/2018 க்ளோசிங் அக்கௌண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே லைபிலிட்டிஸ் டெபிட் சைடு லைபிலிட்டிஸ் ரூபீஸ், அதே மாதிரி கிரெடிட் சைடு அசெட் ரூபீஸ் போட்டுங்க. ஃபஸ்ட் ஒன் லைபிலிட்டி சைடு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கேபிட்டல் வந்து நமக்கு புக்கில் கொடுக்கல. நம்ம வந்து ஏற்கனவே கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எவ்வளோன்னு பார்த்தீங்க? கேபிட்டல் பேலன்ஸ் இங்கே 1,50,000. அப்போ அந்த 1,50,000 என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு சம்மில் அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க ஒரு இன்ஃபர்மேஷன், அதையும் ஆட் பண்ணிக்கணும். 21,000 அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். 1,50,000 + 21,000 1,71,000. இதோட ப்ளஸ் எதை ஆட் பண்ணிக்கிறோம்? நெட் ப்ராஃபிட் எவ்வளவு? 69,000 அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். $2,40,000. அவன் 2,40,000லேருந்து ட்ராயிங்ஸ் இருந்தால் லெஸ் பண்ணணும். ட்ராயிங்ஸ் சம்மில் வந்து 60,000 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 60,000 லெஸ் பண்ணிங்க. லெஸ் பண்ணால் 1,80,000 அதை என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு லைபிலிட்டிஸில் போகிற மாதிரி என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பாருங்கள். பேங்க் லோன் 45,000, சண்டே கிரெடிட்டார்ஸ் 21,000 கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே என்ட்ரு பண்ணிக்கிறோம். பேங்க் லோன் 45,000, சண்டே கிரெடிட்டார்ஸ் 21,000. வேறு எதுவும் லைபிலிட்டிஸில் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. நெக்ஸ்ட் அப்படியே அசெட் சைடு போவோம். அசெட் சைடில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அசெட்டில் கேஷ் தான் போடுவோம். அப்போ கேஷ் அட் பேங்க்கோட அமௌண்ட் வந்து 33,000 என்ட்ரு பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு மெஷினரி அக்கௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60,000 கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் 10% ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, அதை லெஸ் பண்ணி போடணும். அப்போது 60,000 - 6,000 லெஸ் பண்ணிங்கன்னா 54,000. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட்டு சண்டே டேட்டாஸ் இருக்குது. சண்டே டேட்டாஸ்க்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் 1% ஆஃப் டவுட்ஃபுல் டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ சண்டே டேட்டாஸ் அமௌண்ட் 1 lakh. இதில் 1% லெஸ் பண்ணி போடணும். சண்டே டேட்டாஸ் 1 lakh. $99,000. நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்டாக் இருக்குது. ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் எடுத்துக்கணும். க்ளோசிங் ஸ்டாக் 22,000. நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்க. அதுவும் அசெட் சைடு தான் வரும். பில்ஸ் ரிசீவபிள் 38,000. வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ரெண்டு சைடும் நம்ம டோட்டல் பண்ணி பார்க்க போகிறோம். ரெண்டு சைடும் டோட்டல் பண்ணியாச்சு. அமௌண்ட் வந்து 2,46,000 2,46,000 வந்துடுச்சு. சம் வந்து டேலி ஆகிடுச்சு. டேலி ஆகணும், பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகணும் தான் நம்ம போட்ட சம் கரெக்டு. ஓகேவா? இந்த சம்மில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.